ஒரு ஊர்ல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்துல எச்சன் என்ற பூதம் இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த பக்கமா ஒருத்தன் நடந்து போயிட்டு இருந்தான். வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நீசம், வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நீசம், பூவுக்கு வாசம் உண்டு. டேய், யாரா அவன் நம்ம பாட்டு கேச பாட்டு பாடுறது? தைரியம் இருந்தால் கிட்ட வாங்கடா, கல்லாலே அடிக்கிறோம் பாடுறா. வாங்கடா பாப்பா. பூதம், ஐயோ பேய், ஐயோ பிசாசு, வாங்கலாம், என்ன காப்பாத்துங்களா? பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உனக்கு 7 ஜாடி நிறைய தங்கம் வேணுமா சொல்லு, நான் உனக்கு தரேன். என்னது 7 ஜாடி நிறைய தங்கம்மா? யாருன்னா தங்கம் கேட்டால் வானான்னு சொல்லுவாங்களா? எனக்கு தங்கத்தை கொடு. தங்கமாவது எங்கம்மாவது அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. சும்மா அந்த பூதம் வந்து கேட்டு போய்க்குது. எந்த காலத்தில் பூதம் வந்துச்சு தங்கம் கொடுத்துச்சா? போடா போ. ஐயோ அம்மாடி, அம்மா தங்கம்மா, என்னால் நம்பவே முடியல. இந்த பூதம் சொன்னதெல்லாம் மைதான் பொழுது. நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன். இம்மாத்தத்தை வச்சு நான் என்ன பண்ண போறணும்? யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் பானையில் மாற்றி மண்ணில் போட்டு பொச்சி வச்சிடணும். ஒரே ஒரு ஜாடி மட்டும் குறையாக்குதே, மனசே கேட்கலப்பா. இது எப்படியாச்சும் ரொப்பிடணும். இந்த பூதம் எங்கே இருக்குது? அதுக்கிட்ட போய் சண்டை வாங்குறேன் பாரு. நான் ஒரு ஜாடி மட்டும் குறையா குத்துக்குது. நம்ம வேலைக்கு போய் எப்படியாச்சும் சம்பாதிச்சு அந்த ஜாடி ரொப்பி பண்ணுவோம், இல்லைன்னா நம்மளுக்கு மனசே ஆறாது. வேலைக்கு சென்று சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து அதிலே நகையாக மாற்றி போடுகிறான். ஆனால் அப்பொழுதும் அந்த பெட்டி மட்டும் நிறையவே இல்லை. அவனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஏற்கனவே அரண்மனையில் ராஜாவுக்கு சவரம் செய்யும் தொழில் செய்து கொண்டிருந்தான். அவரிடம் சென்று, ஐயா, எனக்கு இன்னும் 2 மடங்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கள் என்று கேட்டான். ராஜாவும் அவன் வறுமையை பொருட்டு சரி என்று ஒப்புக்கொண்டார். ராஜாவிடம் வேலை செய்து வாங்கிய சம்பள பணத்தை அதிலே போட்டும் அந்த பெட்டி மட்டும் நிறையவே இல்லை. அவனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. இது என்ன மாயமாயிருக்கிறது? என்னதான் நடக்கிறது? நம்மள்ட்ட ஏன் அந்த தங்கம் வந்துச்சு? அது வந்ததுலேருந்து நம்மளுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். அவனால் தூங்கக்கூட முடியவில்லை. கனவில் கூட தங்கம் 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 பூதம் இதே தான் வருது. என்னடா இது, நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. இந்த பாலா போன தங்கம் ஏன் தான் வந்துச்சோ? இது ஏன் நினச்சி அவன் பைத்தியக்கார மாதிரி ஆயிடுறான். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லா நகையும் வாங்கி விற்று அதில் போட்டு நிரப்புறான். அப்பயும் அது நிறையவே இல்லை. பசியும் பட்டினியுமா கிடக்குறாங்க. அவ்வளோ காசு இருந்தும் நிம்மதி இல்லை. சரி, அதில் இருக்கிற நகையை வச்சு எடுத்து செலவு பண்ணலான்னு பார்த்தா அதுவும் பண்ணவே முடியல, எடுக்கவும் முடியல, விற்கவும் முடியல. கையில் இருந்த காசெல்லாம் போய், நிம்மதியும் போய், சாப்பாடு பசி பட்னியோட அவன் பார்க்கவே சகிக்காமல் மெலிஞ்சு போயிட்டான். பிச்சை எடுக்காத குறைக்கு வந்துட்டான். பார்க்கவே பரிதாபமாக ஆயிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட மன்னர் வந்து அவனை கூப்பிட சொல்கிறாங்க. மன்னர் அவனை, என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. நீ ஏன் இப்படி இருக்க? குறைஞ்ச சம்பளம் வாங்குறப்ப கூட நீ நிம்மதியாக நல்லா இருந்தியே. இப்போ 2 மடங்கு சம்பளம் போட்டு தரேன், அப்பயும் நீ ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்ன தான் ஆச்சு? நீ 7 ஜாடி தங்கத்தை வாங்கியிருக்கியா பூதத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு கேட்டார். ஒரே அதிர்ச்சி. மன்னா, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டான். என்கிட்டயும் அந்த பூதம் வந்து உனக்கு 7 ஜாடி தங்கம் வேணுமான்னு கேட்டுச்சு. 7 ஜாடி தங்கத்தை வச்சு நான் செலவு பண்ண முடியுமா அப்படின்னு ராஜா கேட்டாரு. பூதம் எதுவுமே சொல்லாமல் மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. அதிர்ச்சியா பார்த்தான். 7 ஜாடி தங்கத்துக்கு அடிமையாகி விட்டாய். யாரிடம் யட்சனின் 7 ஜாடி தங்கம் வந்து விட்டதோ அவன் இந்த நிலைமைக்கு ஆளாகி விடுவான். நான் கொடுத்த பணத்தை நாம் செலவு செய்ய முடியாது. அதனை நீ அறியாமல் போய்விட்டாய். அது மேலும் மேலும் ஆசையை வளர்த்தி பேராசை உருவாக்கி பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற தனியாத தாகத்தை தான் உண்டு செய்யும். அதனால் அந்த செல்வத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. அவனும் அரசன் கூறிய உண்மையை உணர்ந்தான். பூதத்தை தேடிச் சென்றான். எங்கே அந்த பூதத்தை காணவில்லை. பூதமே, இங்கே வா, உன்னிடம் பேச வேண்டும். துண்டாயாப்பா சாமி, இந்தா உன் தங்கத்தை பூரா நீயே எடுத்துன்னு போ. எனக்கு உன் 7 ஜாடி தங்கமும் வேணாம், ஒன்றும் வேணாம். ஆளை விட்றாப்பா சாமி, நான் போகிறேன். பணம் என்னடா, பணம் பணம் குணந்தானடா நிரந்தரம், போங்கடா போங்க. உயிரே உயிரே பிரியாதே, என்னை விட்டு பிரியாதே. இந்த 7 ஜாடி தங்கம் எத்தனே போ. தங்கம் தங்கம்
அட அவங்க திரும்பியும் 7 ஜாடி ஏலம் விட ஆரம்பிச்சிட்டான்டா. இவன் தொல்லை தாங்க முடியல. எடுறா அந்த கல்லை, நீ கல்லாலே அடிச்சுச்சா. ஆசை யாரையும் விட்டு வைப்பதில்லை. பணம் வந்தாலும் போதும் என்ற மனம் வாய்ப்பதில்லை. வரும் வருவாய்க்குள்ளேயே மனம் அமைதி அடைய வேண்டும். உங்களுக்கு பணம் பிடிக்குமா இல்லை உங்கள் குடும்பத்தை பிடிக்குமா? உங்கள் குடும்பம் தான் பிடிக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க.